வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த டேங்கர் கப்பலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 இந்தியர்கள் உயிரிழந்தனர். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக சவுதி அரேபியா, UAE, கத்தார், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்திருந்தது. இந்நிலையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த ஸ்கைலைட் என்ற டேங்கர் கப்பல் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதில் 3 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் கேப்டன் ஹஷிஷ் குமார் உள்பட 2 பேரும் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து காணாமல் போன பீகாரைச் சேர்ந்த கேப்டன் ஆஷிஷ் குமாரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த தலிப் சிங்கும் இப்போது உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது கப்பலின் முன்பக்கத்தில் தலிப் சிங் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேரின் உடல்களும் எரிந்து போன நிலையில் மீட்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது.